லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். உங்க வீட்டு பத்திரத்தை நான் வாங்கணும்னா அதுக்கு முதல்ல எங்க வீட்டு பத்திரம் கிடைக்கணுமே. அதுக்காகவாவது நான் இந்த வீட்டுக்குள்ள வந்துதான் ஆகணும். எனக்கு அதெல்லாம் தெரியாது. என் வீட்டு பத்திரம் என் கைக்கு வர வரைக்கும் நீ இந்த வீட்டுக்குள்ள வரவே கூடாது. ஏய் போடி வெளிய. போடி. ரங்கநாயகி, சொல்றேன்ல. சொன்ன கேளு. போ அத்தை. ரங்கநாயகி, இங்க பார், இதுதான் இந்த ரங்கநாயகியோட முடிவு. இத இந்த வீட்ல இருக்க யாராவது மீறினீங்க, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். சக்தி, நீ வா. அம்மாவை நான் சமாளிச்சுக்கிறேன். உங்க வீட்டு பத்திரத்தை தேட தானே உள்ள வர. ஒன்னும் தப்பு இல்ல, நீ உள்ள வா. முதல்ல உன் வீட்டு பத்திரம் எங்க இருக்குன்னு தேடுவோம். வா சக்தி. ஐயோ வான்னு சொல்றேன்ல, வா சக்தி. ஏய் நில்லு. அத்தை அவ்வளவு தூரம் சொல்லிட்டு போயிருக்காங்க, அதையும் மீறி நீ வீட்டுக்குள்ள வர பாக்குற? உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா? பூஜா, உன்கிட்ட பேசுற மூட்ல நான் இல்ல. என் அக்கா கல்யாணம் நல்லபடியா நடக்கணும், அது மட்டும்தான் எனக்கு முக்கியம். அதுக்கு வீட்டுக்குள்ள வருவியா? முடிஞ்சா என்ன மீறி வீட்டுக்குள்ள போ பாப்போம். பூஜா, என்ன பேசுற நீ? சுமாரு சரண்யா, இந்த வீட்ல இருக்கிற எல்லாரையும் இவ ஏமாத்திட்டே இருக்கா. இன்னைக்கு பத்திரத்தை அடகு வச்சவ நாளைக்கு நம்ம சொத்து எல்லாத்தையும் வித்து எல்லாரையும் நடு ரோட்ல நிக்க வைக்க மாட்டான்னு என்ன நிச்சயம்? பூஜா, சும்மா கத்தாதடி. பூஜா, நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? சக்தி, நீ உள்ள வாமா. ஏய், ஏண்டி, நான் அவ்வளவு தூரம் சொல்லிட்டு வரேன், அத மீறி நீ பாட்டுக்கு உள்ள வர? எதுக்கு எடுத்தாலும் எங்க அம்மா அப்படி வளர்த்தாங்க இப்படி வளர்த்தாங்க அப்படின்னு சொல்லுவல்ல. இப்படிதான் உங்க அம்மா சொரணையே இல்லாம உன்னை வளர்த்து வச்சிருக்காங்களா? அப்படி கேளுங்க அத்தை. கொஞ்சமாச்சும் மான ரோஷம் இருந்தா இந்த வீட்டோட பத்திரத்தை கொடுத்துட்டு நீ உள்ள வா. பூஜா, அது சரி, மெஸ்ஸில மிச்ச மீதி இருக்கிறத சாப்பிட்டு வளர்ந்த உனக்கு ரோஷமானலாம் எங்கத்தான் இருக்க போகுது? சக்தி, அவ வேணும்னே பண்றா. சக்தி, நீ உள்ள வா. சக்தி, இல்ல நீ ரங்கநாயகி அத்தை பத்திரத்தை கொடுக்காம நான் இந்த வீட்டுக்குள்ள வர மாட்டேன். அப்ப உங்க வீட்டு பத்திரம்? என்ன சக்தி, வெளியே ஏன் நிக்கிற? உள்ள போக வேண்டியதானே? போ, முதல்ல போய் பத்திரத்தை தேடு. போ. அண்ணா, அம்மா நம்ம வீட்டு பத்திரத்தை கொடுக்காம சக்தியை வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அம்மா, என்னம்மா அது? அவ வீடும் தானம்மா, அப்புறம் ஏம்மா வெளியே நிக்க வச்சிருக்க? ஓ, இது அவ வீடா? அதான் அடமானம் வச்சுட்டா. சபாஷ், சூப்பரா பேசுறடா வெற்றி. அப்ப அவ வேணும்னு தான் நம்ம வீட்டு பத்திரத்தை அழகு வச்சிருக்கா. சபாஷ், சபாஷ்டா வெற்றி. ஆஹா. ஐயோ அம்மா, நான் அந்த அர்த்தத்துல சொல்லவே இல்லம்மா. சக்தி இப்படி வீட்டுக்குள்ள வர வேணாம்னு சொன்னா அவ எங்கம்மா போவா? அம்மா, அவ என்னோட பொண்டாட்டிமா. அவ யாரா வேணா இருக்கட்டும், உனக்கு பொண்டாட்டியா இருக்கட்டும், தோ உட்கார்ந்திருக்காரே உங்க அப்பா, அவருக்கு நல்ல மருமகளா இருக்கட்டும், இல்ல சரண்யாவுக்கு நல்ல அண்ணியா கூட இருக்கட்டும், அத பத்திலாம் எனக்கு எந்த கவலையும் இல்ல. என் வீட்டு பத்திரம் முதல்ல என் கைக்கு வரணும்டா, அதுக்கப்புறமா நீ இந்த வீட்டுக்குள்ள வரலாம். என்ன? அது வரைக்கும் அவ இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னா வரக்கூடாதுதான். ஏய், உனக்கெல்லாம் கொஞ்சமாவது வெக்கம் மானம் சூடு சொன்னலாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, என் வீட்டு பத்திரத்தை கொடுக்காம
இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்காத. சக்தி, நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத. அம்மா ஏதோ கோவத்துல பேசுறாங்க. முதல்ல உங்க வீட்டு பத்திரத்தை தேடுவோம் வா. உனக்கு தான் சிச்சுவேஷன் தெரியும்ல. அங்க மீனாட்சி அம்மா நமக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அண்ணே, சக்தி இங்கே இருக்கட்டும் அண்ணே. நீ வா, நம்ம போய் பத்திரத்தை தேடுவோம். வா அண்ணே. ஓடுங்க ஓடுங்க, ஆளுக்கு ஒரு பக்கமா ஓடுங்க. சக்தி, எனக்கு பார்த்த வெற்றியை நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்த மறுநாளே நான் அந்த வீட்டுக்குள்ள வந்துட்டேன். அப்பவே நான் சொன்னேன், இந்த வீட்டை விட்டு உன்னை வெளியே இறக்காம விட மாட்டேன்னு. தோ இப்ப இறக்கிட்டேன்ல. இனிமே நீ இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது, வர முடியாது. அங்க யமுனா கல்யாணம் நின்னு உன் அம்மா வீட்டுக்கும் உன்னால போக முடியாது. இனிமே நடுத்தெரு தாண்டி உன் வீடு. இனி இது இந்த பூஜாவோட வீடு. என்ன தேடுறது? சரிம்மா வா. அப்பா, இத நகை கடைக்காரங்கிட்ட கொடுத்துட்டு பத்திரத்தை வாங்கிட்டு வந்துடுறோம். சரியா? சரிப்பா. வா. வாவ் வெற்றி, சூப்பர் வெற்றி, கலக்கிட்டப்போ. ஏய், இந்த விஷயத்துல நீ தேவையில்லாம தலையிடாத. அப்புறம் நான் ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன். ஆமா, என்ன பண்ண போற? இந்த பணத்தை உன் பொண்டாட்டி கொடுக்க போறியா? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? இது ஏன் பணம், ஏன் காசு. நான் சக்திக்கு கொடுப்பேன், என்ன வேணா பண்ணுவேன். அதை கேட்க நீ யாரு? உன் பணமா? அப்படியா? நீ எப்ப வெற்றி சம்பாரிச்ச? ஏய், எங்க அண்ணன் இந்த வீட்டு பையன்டி. இந்த சொத்துக்கெல்லாம் ஒரே வாரிசு. எங்க அண்ணனை கேள்வி கேட்க நீ யாருடி? நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு உன் அண்ணனை தாராளமா பணத்தை எடுத்துட்டு போ சொல்லு. வெற்றி சொல்லு, இதுல ₹1 நீ சம்பாரிச்ச காசு இருக்கா? ஜஸ்ட் ₹1 சொல்லு. அண்ணே, என்னன்னு நீயும் அவ சொல்றான்னு? இல்லம்மா, அவ அவ்வளவு தூரம் கேக்குறா. அம்மா ஒரு வார்த்தை கூட கேட்கலையே. அண்ணே, இவ வேணும்னே பேசுறான்னு. அதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காதண்ணே. வெற்றி, இந்த வீடு பெரிய மாளிகை மாதிரி. அந்த மாளிகைய காவல் காக்குற ஒரு நாள். அதை தவிர இந்த வீட்ல உனக்கு எந்த உரிமையும் இல்லைன்னு சொல்ல வந்தேன். இந்த வீட்டுக்காக நீ சம்பாரிச்சதுன்னு எதுவுமே கிடையாது வெற்றி. அம்மா, என்னம்மா அவ? ஓ, முன்னாடியே அண்ணனை காவல் காக்குறான் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கா. நீ பாட்டுக்கு சைலண்டா நின்னுட்டு இருக்க. அம்மா, உன் பையமா இது? இங்க கூனி குறுகி பதில் சொல்ல முடியாம நிக்கிறது. நீ உயிருக்கு உயிரா வளர்த்த உன் பையமா?
சொல்லுமா. அண்ணன் வெறும் காவல் காக்குறவனாமா? உன்னதாமா கேக்குறேன். என்ன சரண்யா சொல்ற? நிஜமா சொல்லணும்னா இந்த சொத்தெல்லாம் காவல் காக்கறதே நான் தான், வெற்றி கிடையாது. இதோ இவ்ளோ பெரிய பங்களா, இவ்ளோ சொத்து எல்லாமே இருக்கு. ஆனா இங்க எல்லாமே ஏன் இஷ்டப்படியா நடக்குது? நான் சொன்னபடி வெற்றி கல்யாணமும் நடக்கல. சக்தி என் மருமகளே இல்லைன்னு நான் சொன்னேன். உங்க அப்பா அவதான் மருமகன்னு சொன்னாரு. நீ சக்தி சக்தின்னு உருகுற. இந்த காசு விஷயத்துல மட்டும் ஏன் முடிவு எதுக்கு கேக்குற? அதுவும் உன் இஷ்டப்படியே பண்ண வேண்டியது தானே. ஆனா பத்திரம் மட்டும் இல்லாம அவ இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து சக்தி, உனக்காக பணம் நான் ஏற்பாடு பண்றேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. நீங்க வீட்டுக்குள்ள பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். நீயே பணத்தை கொடுத்தாலும் நான் வாங்கவே நினைச்சியா வெற்றி? சக்தி, இது வீம்பு பிடிக்கிற நேரம் இல்ல. அங்க நீ மண்டபத்துல நகையோட வருவன்னு உனக்காக காத்துட்டு இருக்க யமுனாவை நினைச்சு பாருமா. விதி அண்ணி, எல்லாம் விதி. என் அக்கா கல்யாணத்தை நடத்தி காட்டுறேன்னு வெற்றி புஷ்பா கிட்ட சவால் விட்டான். ஆனா இப்போ அவனாலேயே இந்த கல்யாணம் நின்னு போச்சு. என்ன சக்தி நீ? கல்யாணம் நின்னது என்னாலன்னு ஏன் சொல்ற அப்படி? நான் என்ன பண்ணேன்? பத்திர விஷயமா அந்த நகை கடைக்காரர்கிட்ட நீ பேசாம இருந்திருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. அவரே சொல்லிருப்பாரு, இப்ப நடக்கிற எல்லாத்துக்கும் நீதான் காரணம். என்ன சக்தி, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்க? அண்ணே, கொஞ்சம் பொறுமையா இருண்ண. நீ முதல்ல என் கூட வாண்ண. இப்ப நீ அவகிட்ட என்ன பேசினாலும் பிரச்சனை தானே வரும். நம்ம வேற ஏதாவது யோசிப்போம். வாண்ண, வா. வெற்றி, முதல்ல பணத்தை எடுத்துட்டு போப்பா. அண்ணா, நீ முதல்ல வா. வாண்ண, வா. எவ்வளவு நேரம் நீ இப்படியே நிக்க போறேன்னு நானும் பார்க்க தானே போறேன். என்னடி பேசவே மாட்டேங்கிற? எனக்கு பேச ஒரு நேரம் வரும். அப்போ என் வாய் பேசாது, கைதான் பேசும். 4 பைசாக்கு வக்கு இல்லாம இப்படி நடு ரோட்ல நிக்கும் போதே உன் திமிர் இன்னும் அடங்கலல்ல? திமிரு என் கூடவே பிறந்தது. நான் சாகுற வரைக்கும் அது என்னை விட்டு போகாது. அந்த திமிரையே நான் அடக்கி காட்டுறேன். இப்ப என்னமா பண்றது? இரு, நான் யோசிக்கலாம். ஏதாவது பண்ணுவோம். சக்தி இப்படி நம்ம வீட்டு வாசல்ல நிக்கிறத பாக்குறப்ப என் நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்குமா. ஏன் நம்ம அம்மாவும் பூஜாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க? நீ வரதுக்கு முன்னாடியே அவ அம்மாவை நல்லா பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுட்டானே. சரி, இப்ப அதெல்லாம் பத்தி பேச நேரம் இல்ல. இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணலான்னு மட்டும் யோசின.
சக்தி சக்தி இப்படி வெயிலேவா நின்னுட்டு இருக்க போற? கொஞ்சம் ஓரமா வச்சு நிக்கலாம்ல? என்ன சக்தி நீ சொல்றத கேளு, வாமா. பாரு எப்படி வேர்த்திருக்குன்னு. ஏன் சக்தி இவ்வளவு வெயில நிக்கிற? உள்ள வரலாம்ல? எல்லாம் உன்னால வந்தது. என் மூஞ்சிலே முழிக்காத, போடு. என்ன சக்தி சொன்ன? அண்ணா ஒரு நிமிஷம் என் கூட வா. வாண்ணே, வா. அம்மா, ஏமா இப்படி பண்றீங்க? அம்மா, எனக்கு யமுனாவை பிடிச்சிருக்கு. யமுனாவுக்கு என்ன பிடிச்சிருக்கு? இப்ப நகையும் பணமுமா முக்கியம்? அம்மா, இப்ப இவ்வளவு தூரம் வந்தாச்சுமா. யமுனா காத்துக்கிட்டு இருக்கா. அவங்க அம்மா தவிச்சிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாம் பண்ணா அவங்க பாவம் நம்மள சும்மா விடாதுமா. இருடா, எங்கிட்டயே வந்து சத்தம் போட்டுட்டு இருக்க? தப்பு பண்ணதா இந்த சக்தி. நீ என்னவோ நான் தப்பு பண்ண மாதிரி எங்கிட்ட என்னவோ பாவம் சும்மா விடாதுன்னு சொல்லிட்டு இருக்க? மா, சக்தி தப்பு பண்ற பொண்ணு கிடையாதுமா. அது எனக்கும் தெரியும். நிச்சயம் அவ இப்படி செஞ்சிருக்க மாட்டாமா. மா, ஒரு பேச்சுக்கு தப்பு பண்ணது சக்தின்னு வச்சுக்கிட்டாலும் அதுக்கும் இந்த கல்யாணத்தை நீங்க நிறுத்துறதுக்கும் என்னம்மா சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு. மா, இப்போ நான் யமுனாக்கு என்னம்மா பதில் சொல்றது? இப்படி மேடை வரைக்கும் வந்து கல்யாணம் நின்னா இத அவளால தாங்க முடியுமாமா? மா, ஒரு தப்பும் பண்ணாத நானும் யமுனாவும் ஏமா இப்படி காத்துக்கிட்டு இருக்கணும்? சரிதான், நீ சொல்லுவிடா, என்ன வேணா சொல்லுவ. அம்மா அம்மா இங்க பாருங்க, மணமேடை வரைக்கும் ஒரு பொண்ணு மாப்பிள்ளையும் வந்து அந்த கல்யாணம் நின்னுடுச்சுன்னா என்ன நடக்கும்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நீங்களும் ஒரு பொண்ணு தானே. இப்ப முதல்ல மாப்பிள்ளை யமுனா கழுத்துல தாலி கட்டட்டும். உங்க நகைக்கு நான் பொறுப்பு. என்ன நம்புங்கம்மா, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். தம்பி, நீ போயிட்டு தாலியை கட்டு. உங்க நகைக்கு நான் பொறுப்பு. என்ன நம்புங்க. மீனாட்சி அம்மா, தயவு செஞ்சு திரும்ப திரும்ப அதையே பேசாதீங்கம்மா. இந்த 1 மணி நேரம் நான் டைம் கொடுத்ததே உங்களுக்காக மட்டும்தான். இந்த டைம் இப்ப கிட்டத்தட்ட முடிய போகுது. அதையும் மீறி நான் பல்ல கடிச்சுக்கிட்டு இருக்கேம்மா. எதுக்காக? எல்லாம் உங்க மேல வச்சிருக்கிற மரியாதைக்காக மட்டும்தான். இங்க பாருங்க மீனாட்சி அம்மா, தயவு செஞ்சு நீங்க எங்கிட்ட பேசுறத விட்டுட்டு உங்க பொண்ணுக்கு போன் பண்ணி கேளுங்க. பத்திரம் என்னாச்சுன்னு அவகிட்ட கேளுங்க. மீனாட்சி அம்மா, திரும்பவும் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன். இது வெறும் நகை சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. என் தன்மான சம்பந்தப்பட்ட விஷயம். இத்தனை பேர் முன்னாடி நீங்க போட்ட நகை திருட்டுத்தனமா வந்ததுன்னு சொல்லிட்டு போற அந்த நகை கடைக்காரன் அது இல்லைன்னு நீங்க நிரூபிக்க வேண்டாம். இத பாருங்க, இதுல உங்க குடும்ப மானமும் அடங்கி இருக்கு. அதுக்கு மேல எங்க குடும்ப மானமும் அடங்கி இருக்கு. இத பாருங்க, நீங்க நியாயமெல்லாம் பேசுறீங்க. ஆனா என் கண்ணுக்கு தெரியறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதாம்மா. அது இதோ நிக்கிறாளே, இவளோட வாழ்க்கை. அம்மா, தயவு செஞ்சு உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். இந்த கல்யாணத்தை நிறுத்திடாதீங்க. இந்த கல்யாணம் நடக்கணும். அப்ப எங்க மானம்? அம்மா, நீங்க இப்படி கையெடுத்து கும்பிடுறது எங்களுக்கு கஷ்டமா இருக்குமா? தயவு செஞ்சு உங்க பொண்ணு சக்தி கிட்ட பேசுங்கம்மா. இத பாருங்க, சக்தியை விட்டுருங்க. அவ குடுக்கறாளோ இல்ல வருவாளோ அதெல்லாம் தேவையில்லை. அம்மா, உங்களை கெஞ்சி கேக்குறேன், தயவு செஞ்சு ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துற. போதுமா, நீ எதுக்குமா கெஞ்சிக்கிட்டு இருக்க? கல்யாணங்கிறது கெஞ்சி கிடைக்கிற விஷயம் இல்லம்மா. எனக்கு நம்பிக்கை இருக்கு, நம்ம சக்தி மேல எந்த தப்பும் இருக்காதுமா. ஒருவேளை அவளால நகை எடுத்துட்டு வர முடியலன்னா என் தலையில என்ன எழுதி இருக்கோ அதுவே நடந்துட்டு போட்டும். எனக்காக நீ மத்தவங்க முன்னாடி தலை குனிய வேண்டாமா. போதுமா, என்னால தாங்கிக்க முடியலம்மா. போதும். கடவுளே,
அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தா இப்படி கையாளாகாத அப்பாவா மட்டும் படைச்சிடாத. நான் பண்ண பாவத்துக்கு என் பொண்ணு அங்கே கஷ்டப்படும் போது எதுவுமே செய்ய முடியாத அப்பாவா இப்படி இருக்கனே. போதும்பா, அவங்க படுற கஷ்டம். என்னை என்ன வேணாலும் பண்ணிக்க கடவுளே. தயவு செய்து என் பிள்ளைங்களை காப்பாத்து கடவுளே. என்னண்ணா, இதெல்லாம் ஏன் நகைதான? என் புருஷன் எனக்காக செஞ்சு போட்டது. சக்தி இதை தரக்கூடாதுன்னு இந்த வீட்ல யாரும் சொல்ல முடியாது. சரண்யா, இது உங்க மாமியாருக்கு தெரிஞ்சா? ஆமா, பெரிய மாமியார். இத்தனை நாள் நான் இருக்கேனா செத்தேனா கூட இந்த வீட்டு பக்கம் வந்து எட்டி பார்க்கல. இத பத்தி மட்டும் கேட்பாங்களா அவங்க? அப்படி மட்டும் கேட்கட்டும், அப்புறம் இருக்கு அவங்களுக்கு. அண்ணா, ஒரு நிமிஷம் இருண்ணா. சரண்யம்மா, அதெல்லாம் வேணாம். இருண்ணா, இரு. சரண்யா, இருக்கிறதே போதும், கழட்டாத. இருண்ணா, நீ கொஞ்சம் சுமார. ஏன்னா அப்படி பாக்குற? எனக்காக எவ்வளவோ பண்றமா. எனக்காக நீ எவ்வளவோ பண்ணிருக்க. அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னா முதல்ல கிளம்பலாம் வா. அப்புறம் இத கொண்டு போய் அந்த நகைக்கடைக்காரங்கிட்ட கொடுத்துட்டு அந்த பத்திரத்தை வாங்கிட்டு வருவோம். ஒரு நிமிஷமா இரு. உங்க நகைன்னு தெரிஞ்சா சக்தி அதையும் வேணான்னு தான் சொல்லுவான். சரிப்பா, பத்திரமா போயிட்டு வாங்க. மாத்த போயிட்டு வாங்க. சக்தி, இதுல நகை இருக்கு. ஆனா இதுல ஒரு பொட்டு நகை கூட இந்த வீட்டு நகை கிடையாது. முழுக்க முழுக்க என்னோட நகை. இத நீ வேண்டான்னு சொல்லவே கூடாது சக்தி. அப்புறம் நான் உன்கிட்ட பேச மாட்டேன். சக்தி, நாங்க போய் பத்திரத்தை எடுத்துட்டு வந்து அம்மா கிட்ட கொடுத்துடுறோம். அப்புறம் நீ வீட்டுக்குள்ள போய் உங்க வீட்டு பத்திரத்தை தேடுமா. யமுனா கல்யாணம் இன்னைக்கு நடந்தே ஆகணும். சக்தி, யோசிக்காதம்மா. இந்த நகையெல்லாம் நான் உனக்கு சும்மா கொடுக்கல. இப்போதைக்கு இத வச்சு நானும் அண்ணனும் பத்திரத்தை மீட்டு கொண்டு வந்துடுறோம். எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் இத நீ எனக்கு மீட்டு கொடு. போதுமா? சக்தி, ஒரு 5 நிமிஷம் தான். நாங்க 2 பேரும் போய் உடனே பத்திரத்தை மீட்டு கொண்டு வரோம். சரண்யா, வா போலாம். டேய் வாடா. ஹலோ. எது பேசினாலும் எங்கிட்ட பேசு. ஏன் அவகிட்ட பேசினா என்ன? எங்க அண்ணிட்ட பேசுறதுக்கு ஒரு தகுதி வேணும். அது உன்ட சுத்தமா கிடையாது. ஏய், இந்த கத்திர வேலைலாம் இங்க வச்சுக்கவே கூடாது. வீட்டு உள்ள வச்சுக்கணும். அப்புறம் நான் பயங்கர டென்ஷன் ஆயிருவேன். டேய் கிரி, வேணாம்டா. நீ ஏன் டென்ஷன் ஆகுற? இங்க பாரு, கிரி டென்ஷன் ஆனா வச்சுக்க, அவ என்ன பண்ணுவான்னு அவனுக்கே தெரியாது. அப்புறம் ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆகி போச்சுன்னா கம்பெனி பொறுப்புல ஒழுங்கா உள்ள போயிரு. ஏண்டா எல்லாரும் இவளுக்கே சப்போர்ட் பண்றீங்களா? உங்க எல்லாருக்கும் இருக்குடி. இருக்கா? போ எடுத்துட்டு வா. மூஞ்ச பாரு. எங்கம்மா சேட்டு? தெரியலங்க, ஏதோ கல்யாணத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு போனாரு. அண்ணே, இப்ப என்ன பண்றது? சரி, இரு, ஃபோன் பண்ணி பாப்போம். சீக்கிரம். ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறானே.
ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாமா, என்ன பண்றது? அண்ணே இப்படி லேட் ஆயிட்டே இருந்தா என்னென்ன பண்றது? நம்ம வீட்ல சக்தி வெளியே நின்னுட்டு இருக்கா, அங்க கல்யாண மேடையில யமுனா நகைக்காக காத்துட்டு இருக்கா. இப்ப பார்த்து இந்த ஆளு எங்க போய் தொலைஞ்சானே தெரியலையே. தம்பி, யோ என்னையா பண்ணி வச்சிருக்க? என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க, மன்னிச்சுக்கங்க. இப்ப கேளு மன்னிப்பெல்லாம். யோ நீ என்னையா பண்ணிருக்கணும்? எங்க அம்மா ஃபோன் பண்ணி உன்னை மண்டபத்துக்கு கூப்பிட்டாங்கல்ல, நீ எனக்கு ஃபோன் பண்ண வேண்டியதானயா? அப்ப நீ பண்ணியிருந்தா நான் ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சு வச்சிருப்பேன்யா. நீ பாட்டுக்கு தாலி கட்ட போற நேரத்துல வந்து கல்யாணத்தை நிப்பாட்டுற, அதுவும் அந்த புஷ்பா கூட சேர்ந்துக்கிட்டு. உனக்கெல்லாம் மனசாட்சின்னு ஒண்ணு கிடையாதா? தம்பி, நான் வேணும்னு பண்ணல. உங்க அம்மா வான்னு சொன்னதும் எனக்கு ஒரே பதட்டம், அதான் உடனே ஓடி வந்துட்டேன். போதும் நீங்க பேசினதெல்லாம். இந்த நகையெல்லாம் வச்சுக்கிட்டு முதல்ல அந்த பத்திரத்தை எடுங்க. வயிறு எரிஞ்சு சொல்றேன், ஒரு பொண்ணு கல்யாணத்தை நிப்பாட்டின பாவம் உங்களை சும்மாவே விடாது. ஐயோ அம்மா, அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. அந்த பொண்ணோட கல்யாணம் இப்படி பாதியிலே நின்னது எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி கொடுங்க தம்பி, ஒரு நிமிஷம் இருங்க. யோ சேட்டு சீக்கிரம், டைம் ஆயிட்டே இருக்கு. இதாங்க தம்பி, குடியா பாருங்க. இதானே போலாம் சீக்கிரம். தம்பி தம்பி, அந்த கல்யாணத்தை எப்படியாவது நடத்தி வச்சிருங்க. அந்த ஈர வெங்காயம் எல்லாம் எங்களுக்கே தெரியும். போயா சக்தி, இந்த வீட்டு பத்திரம் போ, சீக்கிரம் போய் அம்மாட்ட கொடு போ. ஏய் நில்லு. இன்னொரு தடவை என் விஷயத்துல தலையிட்ட அவ்வளவுதான். மாமா, இது நம்ம வீட்டு பத்திரம். இது கிடக்கட்டுமா, முதல்ல உங்க வீட்டு பத்திரத்தை தேடுமா. போமா வெற்றி, போ. பத்திரமா வைங்கப்பா. போ வெற்றி. என்ன பூஜா, தலை குனிஞ்சு நிக்கிற மாதிரி தெரியுது. ஏன் இப்படி இருக்குன்னு நான் சொல்லட்டா? சக்தி நீ பாக்குறதுக்கு பத்திரகாளி மாதிரி இருக்காம்ல. முகத்துல அவ்வளோ பயம் தெரியுத. இப்படியே ஒதுங்கி இருந்தேன்னா உனக்கு நல்லது, இல்லைன்னா எப்ப வீட்டை விட துரத்துவாங்கன்னு தெரியாது. கரெக்டுடா. இங்கதான் வச்சு சக்தி, நானும் அங்க பாத்துட்டேன். சக்தி அங்க இல்ல. அப்ப எங்க போச்சு எங்க வீட்டு பத்திரம்? சக்தி அழாத. சக்தி அழாதம்மா. சக்தி அழாதம்மா. சக்தி அழாத சக்தி, நீ அழறத பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. எதுவுமே பேசாத, உன்னதான் எல்லாம். திரும்ப திரும்ப இதே சொல்லாத சக்தி. நான் என்ன பண்ண? சக்தி வளராத சக்தி, உனக்காக இவன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க எனக்கு தான் தெரியும். இல்ல, இவனை பத்தி உங்களுக்கு தெரியாது. வெற்றி, நான் ஏதாவது ஒண்ணு டேஸ்ட் பண்ணிருந்தா, தப்பா பேசிருந்தா என்ன மன்னிச்சிரு. எங்க வீட்டு பத்திரத்தை கொடுத்து வேணுமா? சக்தி எந்திரி. நான் ஏன் உங்க வீட்டு பத்திரத்தை எடுக்க போறேன்? யமுனா கல்யாணம் நம்ம வீட்டு கல்யாணம் மாதிரி சக்தி. இப்படி சொல்லிதான் இந்த கல்யாணம் எங்க வந்து நிக்குது. நீ நகை கடைக்காரர்கிட்ட பத்திரத்தை வாங்கிக்கிட்டு பணத்தை தர சொன்ன, அதனாலதான் இத்தனை பிரச்சனையும். நீ மட்டும் அப்படி பண்ணலன்னா அது எங்க வீட்டு பத்திரம் இல்லைன்னு அது அப்பவே சொல்லிருப்பாருல்ல. ஏன் அப்படி பண்ண வெற்றி? இங்க பாரு வெற்றி, எங்க வீட்டு பத்திரத்தை எடுத்து வச்சிருந்தா அது தயவு செஞ்சு கொடுத்துரு. சக்தி என்ன சக்தி பேசுற? நான் தான் சொன்னேன்ல, நிஜமாவே உனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி தான் நகை கடைக்காரர்கிட்ட பேசினேன். என்ன பிரச்சனைன்னு யோசிக்காம நான் என்ன பண்ணேன்னு மட்டும்தான் இப்ப யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அதனாலதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவை உன்னால இப்பவும் கண்டுபிடிக்க முடியல.
என்ன தப்பு எங்க தப்புன்னு முதல்ல யோசி. நான் எதையும் யோசிக்கிற நிலைமையிலேயே இல்ல. அங்க மண்டபத்துல எங்க அம்மா எல்லாரும் முன்னாடியும் தலை குனிஞ்சு நிப்பாங்களேன்னு நினைக்க நினைக்க என் நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்கு. சக்தி, உங்க வீட்டு பத்திரம் எங்க போச்சுன்னு யாருக்குமே தெரியல. இங்க பாரு, அதை தேடி இப்ப என்ன பிரயோஜனமும் இல்ல. இங்க பாரு, நான் சொல்றத கேளு. நீ முதல்ல மண்டபத்துக்கு போ. அங்க போய் அவங்க கூட இரு. இன்னும் அரை மணி நேரத்துல நானும் வெற்றியும் பணத்தோட வருவோன்னு கோகிலா அம்மா கிட்ட சொல்லுமா. இங்க பாரு, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் அசோக் எல்லார்கிட்டயும் பேசி எப்படியாவது பணத்துக்கு ஏற்பாடு பண்றோம் சக்தி. சரி, நீ இப்பவே மண்டபத்துக்கு போ சக்தி. எப்படி அண்ணி வெறும் கையோட மண்டபத்துக்கு போக முடியும்? அங்க கோகிலாத்த கேள்வி கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? ஏதாவது பேசி இப்போதைக்கு சமாளி சக்தி. இங்க பாரு, நகையோட சேர்த்து பணமாவும் தரோன்னு கோகிலா அம்மாட்ட சொல்லு. இப்போதைக்கு பணத்தை கொடுத்து நம்ம முதல்ல கல்யாணத்தை நடத்திடுவோம். அப்புறம் நகையெல்லாம் கொடுத்துக்கலாம். சரியா? நீ போய் பேசு, அவங்க ஒத்துப்பாங்க. எதுவும் தரலைன்னா மட்டும்தான் அவங்க பிரச்சனை பண்ணுவாங்க. அதான் நம்ம பணத்தோட வரோம்னு சொல்றோம்ல, அப்புறம் என்ன? நீ போ. பாத்தியாமா, இவ ஏன் என்னைய திட்டிட்டு இருக்கா? ஏன் காலெல்லாம் விடறா? நான் எதுக்கு இவங்க வீட்டு பத்திரத்தை எடுத்து வைக்க போறேன்? நான் இப்படி பண்ற ஆளான்னு கூடவா யோசிக்க மாட்டா? அண்ணே, இப்போ உன்னை பத்தி யோசிக்கிற நிலைமையில சக்தி இருக்கா? நம்ம அம்மா வெக்கம் மானம் இருந்தா பத்திரத்தை கொடுத்துட்டு வீட்டுக்குள்ள வான்றாங்க. இந்த பூஜா வாய் கூசாம சக்தியை திருடிங்கிறா. யமுனா கல்யாணத்துக்கு கோகிலா அம்மா நகை வேணும்னு நிக்கிறாங்க. வீட்டுல வச்ச மீனாட்சி அம்மா வீட்டு பத்திரம் அதுவும் மாறி போச்சு. எப்படி மாறி போச்சு என்ன ஏதுன்னு ஒண்ணுமே புரியலண்ணா எனக்கு. ஒரு பொண்ணு இவ்ளோ கஷ்டத்தை ஒரே நேரத்துல தாங்குறதெல்லாம் சான்ஸே இல்லைண்ணா. அண்ணா, நீதான் அவளை புரிஞ்சுக்கணும்ண்ண. நீ தப்பா எடுத்துக்காதண்ண. நீ முதல்ல அவளுக்கு போய் ஹெல்ப் பண்ற வழிய பாரு. எல்லா பிரச்சனையும் முடியட்டும், அப்புறம் அவளே உன்னை புரிஞ்சுப்பான்னு. நீ சொல்றதும் சரிதான். இப்போ ஃப்ரெண்ட்ஸை பார்த்து நான் பணத்தை ரெடி பண்றேன். நீ அசோக் கிட்ட பேசு, சரியா?